ஸ்ரீராம் குருஜி சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பவித்ரா சிவகுமார். மாதம் ஆடி மாதம் மங்களம் தரும் மங்கள நாயகியின் திருநாளாம் ஆடி மாதம். திருவிழாவின் நாயகியாம் ஆடி மாதம் திருவிழாவை கொடுத்து தன் தங்கனார் தங்கைகளை அழைத்து வரும் மாதம் ஆடி மாதம். கோலாகலமாக இருக்கும் மாதம் ஆடி மாதம். என் மக்களின் கஷ்டத்தை போக்கி துன்பத்தை எடுத்து நல்லதை கொடுக்கும் மாதமாம் ஆடி மாதம். எங்களை காக்கும் மாரியம்மன் திருநாளாம் ஆடி மாதம். மாரியம்மன் என்றால் ஒருத்திதானே என்று நினைப்பீர்கள். ஆனால் அதற்குள் முத்து மாறி, வேப்பிலை மாறி, கருமாறி, சந்தான மாறி, சமயபுரம் மாறி, செல்வமுத்து மாறி, பொட்டு மாரியம்மன், நாகமுத்து மாறி, படவேட்டம்மன், தட்சணகாளி, வேம்புலி, பிச்சம்மன், புன்னை நல்லூர் மாறி, இருக்கன்குடி மாறி, சூளக்கல் மாறி, சக்தி மாறி, மகுடஞ்சாவடி, குப்பாண்டபாளையம் ஸ்ரீசக்தி, தண்டு மாறி, உடுமலைப்பேட்டை மாறி, குழம முச்சி மாறி, கோட்டை மாறி, புத்து மாறி, நத்தம் மாறி, சின்ன மாறி, பெரிய மாறி, பொண்ணு மாறி, ஜெகன் மாறி, கர்நாடகா புகழ் பிளேக் மாறி என்று 28 ரூபங்களும் அடங்கியுள்ளது. அத்தகைய சிறப்பு வாய்ந்த ஆடி மாதத்தின் சிறப்புகளை மங்கள நாயகியின் அனுகிரகத்துடன் குருஜி வாயிலாக கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். உடுக்கையை வாசிக்கிறவால உதாசீனப்படுத்தக்கூடாது. திருவிழாவானப்பட்டது வெகு விமரிசையா நடக்கணும்னா பந்தக்கால் நடனம். அந்த பந்தக்கால் நடும்போது சுமங்கலியை வைத்து அம்பாளிடம் உத்தரவு கேட்டு வைத்தால் அம்பாள் காட்சி கொடுப்பான் சத்தியம். அது உன்னதமாக நடக்கும். அதற்கு உன்னதமாக ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய், ஆடி ஞாயிற்றுக்கிழமையில் விசேஷமான திருவிழானப்பட்டது நிறைய நடக்கிறது. சகல சௌபாகியங்களும் நடக்கிறது. ஆடி மாசத்துல மட்டும்தான் சுபகாரியங்கள் கல்யாணங்கள்லாம் நடக்காம தள்ளி வைக்கிறோம். ஏன்னா அம்பாலோட மாதங்கள் அப்படிங்கிறதுனால, அம்பாள் அனுகிரகம் வேணுங்கிறதுனால, அம்பாள் சர்வ நாச பயங்கரி அப்படிங்கிற ஒரு பயத்தை போக்கி தைரியத்தை கொடுத்து, தட்சிண காளி பரிபூர்ண கிருபத்தை கொடுத்து, கொள்ளை காத்து அம்மன், எங்க கிராமத்துல உள்ள கொள்ளை காத்தம்மன், கொள்ளையை காப்பாத்தினவலாம். எல்லார் வீட்லேயும் ஆடி மாசத்துல, நம்ம சென்னையில் நடக்குமான்னு எனக்கு தெரியாது, சென்னையில் எல்லார் வீட்டு வாசல்லையும் வேப்பலை சொருகணும், மங்களகரமான மஞ்சளை பூசிக்கணும், வாசல்ல மங்களகரமான கோலத்தை போடணும். கோலம் போட்டா மகாலட்சுமி கடாட்சம். அம்பாலானப்பட்டவள் முன்னாடியே சொன்னனே, சந்தான முத்துமாரி வாசல்ல வந்து நிப்பா, பிக்ஷை கேப்பா, கேட்டா கொடுத்துடணும் அப்படின்னு. அந்த மாதிரி ஆடி மாதத்துல கோலங்கள்லாம் போட்டு சகல சௌபாகியத்தையும் கொடுத்து, ஐஸ்வர்யத்தை கொடுத்து, தனத்தை கொடுத்து, தானியத்தை கொடுத்தாலும் உடம்பு ஒழுங்கா வச்சுட்டா மட்டும்தான் இவ்வளவும் அனுபவிக்க முடியும். அதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ராஜஷாமலான்னு ஒரு அம்பாள். ஒரு மாறியில ராஜஷாமலா வந்து ராஜாகா ஷாமலாகா அப்படின்னு. ராஜஷாமலா எங்க இருப்பான்னா, எந்த மாரிய வணங்குறீங்களோ, எந்த மாரியம்மனா இருந்தாலும், எந்த கோயிலுக்கு போனாலும் ராஜஷாமலாயை நமோ நமஹா, சின்முத்ராயை நமோ நமஹா இப்படி வச்சுட்டு இருக்க பாருங்க. இந்த விரலா இப்படி வச்சுட்டு என்ன கோரிக்கை இருக்கோ அந்த கோரிக்கையை சொல்லி மனசுல நினைச்சுக்கணும், வேண்டிக்கப்படாது. நினைச்சுக்கணும், வேண்டிக்கப்படாது. வேண்டினேன்னா அதை பண்ணிடணும். இந்த வருடமே வேண்டிக்கணும், இந்த வருடமே பண்ணிடணும் அப்படின்னு சாஸ்திரம். இந்த ஆடியில் வேண்டிண்டா ஆடி முடியறதுக்குள்ள அந்த வேண்டுதலை நிவர்த்தி பண்ணணும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகணும், அடுத்த ஆடி வரலும் வெயிட் பண்ணணும். அப்படின்னா உங்களை வெயிட் பண்ண வச்சுக்குவோம். நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம்னா, ஆடி மாதத்தை தீ மிதிக்கிறோம், தீச்சட்டி எடுக்கிறோம், அழகு குத்திக்கிறோம், எலுமிச்சை பழத்தை உடம்புல குத்திட்டு பழ ஆட்டம், முத்து அப்படின்னு சொன்ன இல்லையா, அந்த முத்துவை குத்திக்கிறோம். முத்து தான் எலுமிச்சை பழம். கனி, அந்த கனியை குத்திக்கிறோம் நூலால. தூளி ஆடுறோம். என்னன்னா நிறைய பேர் ஊசி குத்துன்னு பேர். அந்த காலத்துல கட்டக்கால் கட்டிண்டு எலுமிச்சம்பழம் குத்திட்டு ஆடுறது. அம்பாள் அப்படி ஆடிட்டு வரும்போது தன்னறியாம அம்பாலானப்பட்டவள் உருவாகிடுவா.
ஆட்டத்தை கொடுப்பா, ஆட்டத்தை கொடுத்தான்னா தனத்தை கொடுப்பா, தனத்தை கொடுத்தானா சௌபாகியத்தை கொடுத்துருவா, சௌபாகியத்தை கொடுத்தானா தைரியத்தை கொடுத்துருவா, தைரியத்தை கொடுத்தானா விஜயத்தை கொடுத்துருவா. இந்த மாதிரி ஒருத்தருக்கும் ஒரு பிரார்த்தனைகள் இருக்கும். அந்த பிரார்த்தனைகள்லாம் செய்யக்கூடிய மாதம் ஆடி மாதம். விசேஷமா ஒரு ஊர்லயும் ஆடி மாதத்துல தீமிதி திருவிழான்னு ஒண்ணு நடக்கும். கண்டிப்பா அம்பாளுக்கு மடி கட்டுறதுன்னு வழக்கம் உண்டு. எதை? நெருப்பை எடுத்து மடியில கட்டுறது. அம்பாள் மடியில நெருப்பை எடுத்து மடி கட்டுறது. எதுக்காக கட்டணும்னா, எந்த தீங்கும் இல்லாம இந்த வருடமானப்பட்டது லோகமானப்பட்டது சகல சாம்ராஜ்யத்தோட இருக்கணும் அப்படின்னு. தனக்காக இல்ல, லோகத்துக்கே சாம்ராஜ்யம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் மடி கட்டுறது. அந்த மடியில மல்லியை போட்டுட்டு ஒரு துணியில மல்லிக்கு மேல அந்த நெருப்பு தீ மிதி வச்சோம் இல்லையா, தீயை மூட்டி இந்த கனகனகனகனன்னு தீ இருக்கிறத கொண்டு தீயை கையில வாரி அதுல வச்சு ஒரு மூட்டை கட்டோம்னா அந்த பூ வாடாது, வாசனை போகாது, கருகாது. எடுத்தே பார்க்கலாம். மடியில கட்டினவுடன் அவள் மடியில் தாங்கும் நெருப்ப வேப்பலக்காரின்னு சொல்றோம். அந்த வேப்பலை கட்டிக்கிட்டு அவ ஒரு ஆக்ரோஷமா ஒரு தாண்டவம் ஆடுவா பாருங்க. ஆடுற சமயத்துல தன் அறியாம நம்மளுக்கு என்ன வேணுமோ நடந்துரும். இந்த குழந்தை வேணும்னு வந்தான், நடந்துரும். கல்யாணம் ஆகணும்னு வந்தான், நடந்துரும். வீடு கட்டணும், கட்டலை, பாதிலே நிக்கிறது, நடந்துரும். ஜாதகத்தை எடுத்துட்டு போறேன், மந்தமாவே இருக்கேன், மந்தத்தை போக்கிடுவா. அந்த மடி கட்டுற நெருப்பை மிதிக்கிறத பார்க்கறதோட அந்த மடி கட்டுதல் பார்த்தா வேப்பலகாரி சந்தோஷப்படுவாளாம். வேப்பலகாரியோட அனுகிரகம் ஒரு அம்பாலா சொல்லிட்டு இருக்கோம், முத்துமாரி சந்தான முத்துமாரின்னு. வேப்பலகாரி வந்துட்டா இப்போ வரும்போது பம்பை நம்ம ஊர்ல எல்லாம் ஒருத்தர் இருக்கார், நம்ம சொல்லவே சொல்லுவோம், யார் அமைஞ்சாலும் பம்பக்கார அமைய மாட்டா. அந்த சொல்லுல அம்பாள் இருக்கு, அந்த பெரம்புல அம்பாள் இருக்கா. சொன்ன உடனே சிலுக்கிறது நம்மளுக்கு. அந்த சொல்லுல அம்பாள் இருக்கா. அவளுக்கெல்லாம் வாக்பலிதம் இருக்கும், ஸ்மசானவாசி, சகலவித கோபத்தையும் போக்குவா. பொம்பக்காரல கூப்பிடுறோம், அவளை வாசிக்க சொல்றோம். தின்னக்க 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 தாம் கிட்டத்தக்க கிட்டத்தக்க. இது தாளம், நம்மளுக்கு தெரிஞ்ச தாளம். இந்த தாளத்துடன் நர்த்தனம் ஆடிக்கொண்டு சலங்கையை எடுத்துக்கொண்டு ஆடிக்கொண்டு வரக்கூடியவள் வேப்பலக்காரி. எப்போ இப்படி வருவாளாம்? தன் உருவத்தை மறைத்து கொண்டு வரவள் வேப்பலக்காரி. ஏன்னா நம்மளால பார்த்தா அடுத்த செகண்ட் இவ அம்பாள் ராப்பா அப்படின்னு காட்சி கொடுத்துருவாங்க, தெரிஞ்சுருவோமா நம்ம. அதனாலேயே நம்ம தீமிதிக்கு போறோம், கூழ் வாத்துறோம்னா கூழை தேடி கொடுக்குறான்னா வேண்டாம் சொல்லாம அதை உட்கொள்ளிடணும், சாப்பிட்றணும். அம்பாள் பிரசாதம் அது. இந்த மாதிரி வேப்பலக்காரியே வந்து கொடுக்கறதா நினைச்சுட்டு சாப்பிட்றணும். அந்த மடி கட்டுறதெல்லாம் நடக்கும், தீமிதி நடக்கும், கூழ்வாத்தல் நடக்கும். விசேஷமா ஆடி மாதத்துல தான் தாலி சரடை பிரிச்சு கோக்கிற ஒரு தினம் வரும். ஆடி பிறக்கு, ஆடி 18 அப்படின்னு. அன்னைக்குதான் தாலியை பிரிச்சு கோத்து. ஆனா திருமணம் பண்ண மாட்டோம். தன் தாலிய சரட பிரிச்சு கோத்துக்கிற ஒரு மாதமாக நம்ம வழிபடுறோம் இந்த ஆடி பெருக்கு, ஆடி 18. ஏன்னா தன் தாலியை பிரிச்சு கோக்குற போது தன் புருஷனானப்பட்டவன் சகல சௌபாகியத்துடன், சகல உத்தியோகத்துடன், வியாபாரத்துடன், தனதானியத்துடன் நான் கேட்டா வாங்கி கொடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கணுமா அப்படின்னு பிரார்த்தனைகள் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஆடி மாதம். ஆடி அமாவாசை அன்று விசேஷமாக
என்ன பண்றோம் அப்படின்னா பிதர்களுக்கு தர்ப்பணங்கள் பண்றோம். எங்கடா ஆடி மாசத்துல அம்பாளுக்கு உகந்த நாள் சொல்றேல, இங்க எங்கடா பிதர்கள் வந்து நம்ம நிறைய பதிவுல சொல்லியிருக்கோம். குலதெய்வம் பிரதானம். குலதெய்வத்தினால் வரக்கூடிய நன்மைகள் நிறைய. எப்படின்னா முன்னோர்கள்லாம் குலதெய்வ வாசல்ல இருப்பாளாம். அந்த குலதெய்வத்து போது குலதெய்வத்துக்குள்ள போகிற சமயத்துல மாரியம்மனா இருக்கலாம், தண்டு மாரியா இருக்கலாம், முத்து மாரியா இருக்கலாம், முனீஸ்வரரா இருக்கலாம், பரமேஸ்வரரா இருக்கலாம், காட்டு காளியா இருக்கலாம், ஸ்மசான காளியா இருக்கலாம், தட்சிண காளியா இருக்கலாம், இந்த மாதிரி காளி ரூபமா இருக்கலாம், கிராமத்துக்குள்ள இருக்கிற எல்லா தேவதைகளா இருக்கலாம், சப்த கன்னிகையா இருக்கலாம். அந்த இடத்துலதான் முன்னோர்கள்லாம் இருக்கலாம். முன்னோர்கள் இருக்கும் இடம் குலதெய்வம். முன்னோர்கள் அனுகிரகம் கொடுக்கும் இடம் குலதெய்வ வழிபாடு அப்படின்னு நிறைய சொல்லியிருக்கும். ஆடி மாதத்துல, அதனாலதான் ஆடி மாதத்துல அமாவாசையில தர்ப்பணங்கள் கொடுக்குறோம். மேல்மலையனூர் போனெல்லாம் விசேஷமா அன்னைக்கு கொண்டாட்டமா இருக்கும். மேல்மலையனூர் திருவிழானா அங்க பார்க்கலாம். அங்க நிறைய அரவாணிகளை பார்க்கலாம். அவளிடம் அனுகிரகம் வாங்கிக்கலாம். நிறைய தனங்கள் கிடைக்கும், தானியம் கிடைக்கும், சௌபாகியம் கிடைக்கும். அவள்கிட்ட அனுகிரகம் ஆனா மாதிரி சகலவித பாபங்களும் போக்க தினம் ஆடி அமாவாசை. ஆடி பூரம் இதே எல்லாமே இந்த ஆடி மாதத்திலே வருது. ஆடி பூரத்தன்று நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் அம்பாளுக்கு மட்டும் விசேஷம், முருகனுக்கும் விசேஷம். தன் அம்மாவோட மாதம். அதனால்தான் மயூர வாகனாரூடம் மகாதேவ சுதம் குகம் சக்தி பாணிதரம் வந்தே காரியார்த்த சித்தையே. தன் பார்வதி அம்மாவிடம் வேல் வாங்கும் தினம் ஆடி பூரம். அன்னைக்குதான் அம்பாள் வந்து அனுகிரகம் பண்றாளாம். யாருக்கு? முருகனுக்கு வேல் கொடுக்குறா. அசுரனெல்லாம் வதம் பண்றதுக்காக சஷ்டி வருமே, நம்மளுக்கு 3 மாதம் 2 மாதம், அம்பாளுக்கு வந்து 2 நாழிகை 2-3 நாழிகை தான் அவளுக்கு வதம் பண்ற தினம். அதனால ஆடி பூரத்துக்கு அன்று வேல் கொடுத்த தினம் ஆடி பூரம். அதனால அம்பாளோட கிருபையில வேல் வாங்கிக்கிறா. அதனால ஆடி பூரத்தன்று அம்பாளை தரிசனம் பண்ணும்போது மயூர வாகனாரூடம் மகாதேவ சுதம் குகம் சக்தி பாணிதரம் வந்தே மம காரியார்த்த சித்தையே. சகலவித காரியமும் ஜெயமாகக்கூடிய தினம் ஆடி பூரம். அதனால ஆடி பூரம் வருது. அதை ஒட்டி ஆவணிக்கும் ஆடிக்கும் நடுவுலயே ஆவணி மாதத்துல வரும். அதை ஒட்டி வரும் வரலட்சுமி விரதம் அப்படின்னு. வரலட்சுமி மகாலட்சுமியும் காட்சி கொடுக்கிற தினம் ஆடி முடிந்து உடனே, சில டைம் ஆடி மாதத்தன்று ஆடி மாதத்திலே வரலாம். இந்த வருடம் ஆவணி மாதத்துல வருது. அதனால வரலட்சுமி விரதத்தை அனுசரிக்கிறது ரொம்ப நல்லது. அதனால இந்த ஆடி மாச சிறப்பு தினத்தன்று மங்கள நாயகியாம் கௌமாரி, மங்கள நாயகியாம் ராஜஷாமலா, மங்கள நாயகியாம் முத்துமாரி, மங்கள நாயகியாம் சந்தான முத்துமாரி, மங்கள நாயகியாம் கௌமாரி, மங்கள நாயகியாம் மகா காமாட்சி அப்படின்னு